ஜப்பான்ல இருந்து ஒரு கார் வந்தது, ஃபெராரிக்கு டைரக்ட் காம்படிட்டரா. அதுதான் இந்த ஹோண்டா NSX. அயர்டன் சென்னாவோட இன்வால்மெண்ட்ல அலுமினியம் பாடி ப்ரூட்டல் VSX இன்ஜின் சவுண்டோட வந்த ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட். இது ஒரு மிட் இன்ஜின் டைப் ஸ்போர்ட்ஸ் கார். இந்த காரோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1990ல இருந்து 2005 வரையும் இருந்துச்சு. கார் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஃபெராரி, லாம்போகினி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த நிலையில ஜப்பானீஸ் இந்த NSX இறக்குறாங்க. இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் மிரண்டும் போறாங்க. இது ஜப்பானோட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரூ சூப்பர் கார்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான காராவும் இந்த கார் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வெறும் இன்ஜினியர்ஸ் மட்டும் காரணம் இல்ல, ஒரு ஃபேமஸான F1 ரேஸோட லெஜெண்டான ஏர்டன் சென்னாவுக்கும் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அவரோட இன்வால்வ்மெண்ட் அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இந்த காரை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் ஹேண்டலிங்ல எந்த குறையும் வைக்காத ஒரு பீஸ்டாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹோண்டா அந்த காரை ரெடி பண்ணும் போது தினமும் யூஸ் பண்ற மாதிரி இருக்க ஒரு சூப்பர் காரா இருக்கணும்னு ரெடி பண்றாங்க. இவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே உருவான இந்த கார் ஃபெராரிக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துச்சு. இவங்க தங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கார்ல 3 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V6 இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா வந்த கார்ல 3.2 லிட்டர் இன்ஜினா மாத்தினாங்க. இந்த கார் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் காரை ரெடி பண்ணதுனால இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க ஹோண்டா. அதுக்காக இவங்க அலுமினியம் மெட்டீரியலை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மெட்டீரியல் செலக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த காரோட டாப் ஸ்பீட் 270 km/h, 0 to 100 km/h ஜஸ்ட் 5 செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு. இந்த காரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய பேர் இந்த காருக்கு ஃபேன்ஸாவே ஆனாங்க. அந்த அளவுக்கு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அழகும் சரி சூப்பரா இருந்தது. கடைசியா இந்த காரோட செகண்ட் ஜெனரேஷன் 2016ல லான்ச் ஆனது. ஆனா இந்த கார் ஒரு நார்மல் காரா இல்லாம ஹைபிரிட் டெக்னாலஜில ரெடி ஆனது. ட்வின் டர்போ V6 பிளஸ் எலக்ட்ரிக் மோட்டாரோட கம்பைன்ல வந்த இந்த கார் 573 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இந்த ஹைபிரிட் கார் 0 to 100 km/h ஜஸ்ட் 2.9 செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு. இந்த ஹைபிரிட் கார்ல சூப்பர் அட்வான்ஸ்டு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கு. இது இந்த காரோட ஹேண்டலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் பல கார்ல இன்ஸ்பிரேஷனாவும் இருந்துட்டு வருது. ஃபெராரிக்கு காம்படிட்டரா உருவான இந்த கார் பர்ஃபார்மன்ஸ்ல ஃபெராரிக்கு ஈடு கொடுத்துச்சு. ஆனா பிரைஸ் வைஸா பார்க்கும்போது ஃபெராரி பக்கத்துல கூட நிக்கல. அந்த அளவுக்கு விலை கம்மியா இந்த காரை ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. டிரைவிங் ஃபீல், பேலன்ஸ் அப்புறம் ரிலையபிலிட்டியில இந்த NSX ஒரு லெஜெண்டரி. இந்த NSX ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது ஃபெராரி, லாம்போகினி, போர்ஷேக்கு. இந்த காரோட அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ், இந்த காரோட ஏரோடைனமிக் டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்ல லெஜெண்டரி ஐகானிக் காரா இருந்துட்டு வருது. இன்னமும் இது ஒரு கார் கலெக்டருக்கு ஒரு ரேர் அண்ட் கலெக்டர்ஸ் காரா இருந்துட்டு வருது.